சிவா சார் நடிச்சது ரொம்ப வருஷம் கழிஞ்சு இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலி பார்க்குற படம் தான் இது. சிவா ரொம்ப வருஷம் கழிஞ்சு ரொம்ப நாளாக கழிஞ்சு இந்த படம் எடுத்தது ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா காமெடியாக இருக்குது, நல்லா இருக்கு படம். சிவா ரொம்ப வருஷம் கழிஞ்சு ரொம்ப நாளாக கழிஞ்சு இந்த படம் எடுத்தது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அவர் ரொம்ப காமெடியாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா சொல்ல தெரியல. சார் ஜீவா சார் நடிச்சது ரொம்ப வருஷம் கழிஞ்சு இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலி பார்க்குற படம் தான் இது. நல்ல படம். ஒர்க் அவுட் ஆகும். காமெடி ஒரு இதுனால ஜீவா சார் நடிப்பு, இந்த ட்ரிப்பு ஸ்டோரி இல்லாத லவ் ஸ்டாருங்க இல்லாத ஒரு டைப்பாக நடிச்சுக்கிறது சூப்பராக இருக்குது. அது நல்லா இருக்கு. அது ஆக்ஷன் நல்லா இருக்கு. படம் தலைவர் தலைமையில் தம்பி படம் ரொம்ப அருமையாக இருந்திருக்கு. நடிகர் ஜீவா நடித்த படம். இந்த படத்தில் வந்து காமெடி, ஃபிலிம், இது எடிட்டிங்கு, ஸ்டோரி எல்லாமே பக்காவாக வந்திருக்கு சார். இந்த பொங்கலுக்கான படம், மகிழ்ச்சியான படம். வழக்கம் போல் நடிகர் ஜீவா வந்து நல்லபடியாக நடித்து கொடுத்துருக்கிறாரு. இளவரசும் நடிச்சிருக்காப்புல, தம்பி ராமையா நடிச்சிருக்காப்புல, வில்லன் ரோல் நடித்தவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தில் நல்லா ஒரு மெசேஜ், ஒரு கிராமத்தில் ஒரு பஞ்சாயத்தின் தலைவர் என்ன பண்ணணும், மக்களை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத இந்த படத்து மூலமாக சொல்லி காட்டியிருக்காங்க. மக்களும் எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கணும் தலைவருக்குங்கிறத ஒட்டி காமிச்சிருக்காங்க சார். படம் ரொம்ப மகிழ்ச்சி. குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். பொங்கலுக்கான படம் இது. பக்காவாக இருந்தது சார். ரெண்டு பேருமே காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருந்தது, நல்லா இருந்தது. ஆமாம், ஈகோவை விட்டு கொடுத்துட்டோம்னா ஊரே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் சார். இல்லை, அது எல்லா அஸ்யூஷுவல் நடக்கிறது தான். அந்த புரளியெல்லாம் நம்ம மனிதர்களாக பார்த்து தெரிஞ்சு விடுதோம். மனிதன் தான் கடவுளுங்கிறப்பாங்க. அதனால் அது ஒரு பெரிய மேட்டரில் ஈகோ பட்டு விட்டோன்னா ஊரே நல்லாயிருக்கும், ஊரில் மக்கள் எல்லாம் நல்லாயிருக்கும். ஆமாம், அதை புரளி தான் சார். அந்த புரளியால் பல உயிர்கள் பலியாகுதுங்கிறத இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். யாரையும் வதந்தி பண்ணக்கூடாது, வதந்தி கிளப்பக்கூடாது சார். அதுதான் நல்லது. எல்லாம் நம்மள மாதிரி ஹியூமன் தான், எல்லோரும் மனிதர்கள் தான். ஒருத்தனை பற்றி குறை சொல்கிறது ஈஸி, ஆனால் குறை சொல்லக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் நம்மளும் குறை செய்யாமல் இருக்கக்கூடாது. நம்ம முதுகு முதல்ல திரும்பி பார்க்கணும். அப்போ தான் அடுத்தவங்க முகத்தில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். மகிழ்ச்சி சார். படம் கிளைமேக்ஸ் ரொம்ப காமெடியாக இருந்தது. ஃபினிஷிங் நல்லா பண்ணியிருக்காங்க சார். யாராவது பைத்தியங்கிறது எப்படின்னு ஒரு ஸ்டோரி கடைசியாக கொடுத்துருப்பாங்க. பக்காவாக இருக்குது. அப்படி பார்த்தா நம்ம எல்லாருமே பைத்தியம் தான், நம்ம எல்லாருமே நல்லவங்க தான். ஆமாம் சார். மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப கரெக்டாக இருக்குது. நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, காமெடி கம்மி தான், கதை ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆமாம், கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. அவர் எதிர்பார்த்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு 2-3 சீன் நல்லா இருந்துச்சு. ஒன்று 2 இருந்துச்சு. என்ன சண்டை தான் கொஞ்சம் நிறைய, அந்த ஊரில் சண்டை, அந்த சண்டை கொஞ்சம் நிறைய போனதால எங்களுக்கு கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு. மாப்பிள்ளை கேரக்டர் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. மாப்பிள்ளை இல்லை, அவர் சும்மா இது சண்டை தடுக்கிறார். ஆமாம், அவரா நல்லா தான் பண்ணியிருந்தார். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் காமெடியாக நல்லா இருந்துச்சு. அந்த சீன் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் நல்லா இருந்துச்சு. அந்த லவ் சாங் நல்லா இருந்துச்சு, கேட்கலாம். ஆமாம் ப்ரோ, அது கூட ஒரு நல்லா இருந்துச்சு. ஆமாம் ப்ரோ, அது எப்படி பார்க்குறேன்னா, எப்படி சொல்கிறது, அதை வச்சு ஒரு இது பண்ணுறாங்க ஊரில். இந்த எப்படி ஊர் நாள், ஆமாம், அது எப்படின்னு ஒரு படம் எடுத்து வச்சுருக்காரு. நல்ல விஷயந்தான். ஆனால் ஊரில் இருக்கவங்க வந்து பார்த்தா அது நல்லது. நமக்கு எப்படி இந்த மாதிரி பேச மாட்டோம் நமக்கு அதனால் அது தெரில, பெரிய விஷயமா தெரில. ஆமாம், அந்த கஷ்டம் அவங்க வீட்டாளங்களுக்கு தான் தெரியும். அதனால அது ஒரு கதையாத்துக்கு நல்லா இருக்கு. இல்லை ப்ரோ, ஃபேமிலியாகவும் பார்க்கலாம் ப்ரோ. நல்லது தான், அவங்களுக்கும் கொஞ்சம் தெரியட்டும் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு. ஆமாம், எவ்வளோ இது இருக்குன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி ப்ரோ. படம் நல்லா இருக்கு, காமெடியாக இருந்துச்சு. அப்புறம் கமர்ஷியல் படமாக இல்லாமல் இந்த மாதிரி நார்மலாகவே இருக்குது. பொங்கலுக்கு நல்ல படம். டிடிடி சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாகவே காமெடி, சிரிச்சிக்கினே இருக்கும். ஆமாம், இல்லை ஜீவானாவும் காமெடி பண்ணார். ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஒரு எந்த இடத்துலையும் லேக் இல்லை. ஃபஸ்ட் என்ட்ரி சீன் நார்மலாக இருந்துச்சு, ஆனால் எண்டிங் நல்லா இருந்துச்சு. என்ட்ரி வந்து சுமாராக வந்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் என்ட்ரி இதுவும் நல்லா இருந்துச்சு. புரியல. தம்பி ராமையா நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அது நல்லா இருக்கு, காமெடி என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், நல்லாயிருக்கும்.
புரியல. அது நல்லா இருந்துச்சு. எதிர்பார்க்கல, ஆனால் லாஸ்ட்டில் இந்த மாதிரி நடக்கும்னு அவள் நல்லா இருந்துச்சு. புரியல. அதெல்லாம் காமெடியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதான் படம் ஃபுல்லாகவே ஒரு இடத்துல எல்லா இடத்துலையும் நல்லா இருந்துச்சு காமெடியாக. தேங்க்ஸ். ஃபேமிலியோட பார்க்கலாம். பொங்கலுக்கு ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் நல்லா தானே இருக்கு. படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, எப்படி 2 குடும்பமும் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வராங்க. ஆமாம், அந்த மாதிரி. ஆமாம், அங்கே ஜனநாயகத்துக்கு தானே வெயிட்டிங். ஆனால் எல்லாம் இல்லை, அதுதான் வெயிட்டிங். ஆமாம், அதாக்கா தப்பு. ஈகோ. நல்லா தான் இருக்குது படம், பார்க்கலாம். எல்லாருமே வந்து பாருங்கள். நல்லா இல்லைன்னா சூப்பராக இருந்துச்சு அவருது. நல்லா தான் இருப்பேன். படம்லாம் நல்லா இருக்குதுண்ணா. படம் நான் குறைலாம் எதுவும் சொல்கிறாலும் இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது. வந்து பாருங்கள். அதெல்லாம் நாங்கள் இதெல்லாம் சும்மான்ற மாதிரி இருந்தது. ஓவர் ஆக்டிங் மாரி இருந்தது. ஓவர் ஆக்டிங் நல்லா தான் இருந்தது. படம்லாம் நல்லா தான் இருக்குது. நல்லா இல்லை. ஃபேமிலிலாம் சூப்பராக பார்க்கலாம். நான் ஜாலியாக வந்து பார்க்கலாம். ப்ரோ படம் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ. படம் ஆக்சுவலாக காமெடி அவ்வளோ இல்லை. காமெடி சீன்ஸ் அவ்வளோ இல்லை. ஒரு பக்கம் ஜீவா கம்பேக்காகவே இல்லை. ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட்டாகவே இல்லை ப்ரோ. படம் கிளைமேக்ஸும் கொஞ்சம் காமெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் அதர்வைஸ் பெருசாகவும் இல்லை. பொங்கலுக்கு வர வேண்டிய படமே இல்லை. ஜனநாயகன் மற்ற படம் வந்தாலும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்க கூட மாட்டாங்க பொங்கல் டைமில். இப்போ எதுக்கு மூவி ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு தேட்டர் ஃப்ரீயாக சொல்லிட்டு போட்டு விட்ருக்காங்க. ஆனால் பெருசாக இல்லை ப்ரோ. படம் ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். பெருசாக எதுவும் இல்லை. சும்மா நாமலாம் ப்ரோ. சும்மா நாம அந்த இதுக்கு போட்டிருக்காங்க. பெரிய பெரிய ஸ்டோரிலாம் ஒன்றுமே இல்லை. சும்மா நார்மல் ஸ்டோரி தான் போட்டிருக்காங்க. ஆனால் இது அவ்வளோ ஓடாது ப்ரோ. இன்னும் என்ன ப்ரோ கிளாஸில் ஒன்றுமே இல்லை ப்ரோ. கிளாஸ் ஆக்சுவலாக நார்மல் இது தான். அது ஃபோர்ஸ் பண்ணி தெளிச்ச மாதிரி இருக்குது. படத்தில் வேலைக்கு ஆகாது ப்ரோ படம். நீங்கள் இது என் டைம் மங்கத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ரிலீஸ் பண்ணால் கூட நல்லா ஓடி இருக்கும். நெக்ஸ்ட் வீக் பண்ணுறது இந்த வீக் பண்ணியிருக்கலாம். என்ஜாய் பண்ணியிருப்பாங்க எல்லாருமே. இந்த வீக்கில் பெருசாக இல்லை ப்ரோ படம். நீங்கள் மோஸ்ட்லி விட்டு வேணால் வெயிட் பண்ணி அதோட நீங்கள் மங்காத்த அதான் பொங்கல் மாதிரி இருக்கும். இதெல்லாம் வேஸ்ட் ப்ரோ. ப்ரோ படம்லாம் ஓகே தான் ப்ரோ. நாங்கள் ட்ரைலரை பார்த்துட்டு அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணோம். ஆல்ரெடி ஒரு படம் மலையாளத்தில் ஒரு படம் பார்த்துருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முதல்ல தான் அந்த படம் பார்த்துட்டு வந்தேன். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டு வந்தாலும் படம் கொஞ்சம் கம்மியாக இருக்கா என்னன்னு தெரியல. மற்றபடி காமெடி கொஞ்சம் கம்மி தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா பெரிய ப்ளஸ் படத்தில் மியூசிக் தான். ஜீவோட ஆக்டிங் நல்லா இருக்குது. தம்பி ரம்மையார் ஆக்டிங் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகமாக பண்ணோம். ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா ஜீவோ ஒரு 3-4 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகமாக பண்ணி வந்தாலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது படம். மற்றபடி படத்தில் மியூசிக் பெரிய ப்ளஸ். ஜீவா படம் காமெடி அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அவரே காமெடி கம்மியாக தான் பண்ணியிருக்காரு. படம் கம்மி தான் ப்ரோ. இது காமெடி எல்லாமே கம்மி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கம்மி தான். படத்தில் அந்த ஈவோ கிளாக்ஷன் எப்படி நம்பர் இளவரசம் தம்பி ராமையா ஆக்டிங்லாம் நல்லா இருக்குது. இளவரசோட அவரோட ஆக்டிங் நல்லா தான் இருக்குது. இன்னொன்று கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ண வந்தோம். கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். ஒரே நேரத்தில் 10:30 மணிக்கு சாமி எடுத்து கல்யாணம். அதுதான் ப்ரோ. இது எல்லாமே ஒரு ஸ்டோரி தான். நம்ம ஓகே தான். என்ன ஒன்று எதிர்பார்த்தா வந்த அளவுக்கு எதுவும் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி படத்தில் பெரிய ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா மியூசிக் தான். இந்த மியூசிக் மட்டும் இவர் போடாமல் வேறு எதனா போட்டிருந்தாங்கன்னா படம் டிசப்பாயிண்ட் தான். இவர் போட்டதுனால படத்தில் அந்த மியூசிக் கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓப்பன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.